ஹலோங்க, வாழ்க வளமுடங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோ பிடிச்சின்னுக்கிறவங்க லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளார வாங்க. நான் இன்றைக்கி திங்கக்கிழமை சோமவாரங்க. அதனால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணுன்ட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி இன்றைக்கி சிவனுக்காக பாசிப்பருப்பு பாயசம் பண்ணலான்ட்டு வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணுங்க. 3 மணிக்கு கரண்ட்டே இல்லைங்க. நைட்டு 3 மணிக்கு போனது. விடிய விடிய கரண்ட்டே வரல. அதனால் கொஞ்சம் 6 மணிக்கு மேலே தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணேன். அப்படியே சாம்பார் வச்சிடலாம் டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் செய்யும் போதே சாம்பார் ரெடி பண்ணிக்கலான்ட்டு ரெடி பண்ணேங்க. அடுத்தது பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சுருந்தேன். இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே அலங்காரம் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சேங்க. பூ எனக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு என் செடியிலே செம்பருத்தி பூ இருக்குதுங்க. அதுவே அறுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். போன வாரம் மாமா தான் அபிஷேகம் பண்ணார். இந்த வாரம் நான் பண்ணணும். சரி, அவருக்கு கடைக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்ட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு 3 அபிஷேகத்துக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. இது சந்தன அபிஷேகமும் குங்கும அபிஷேகம். அடுத்தது திருநீர் அபிஷேகம் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது எதுவானாலும் அவர் ஏற்றுக்குவார் அப்படின்ற நம்பிக்கையில் தாங்க. நீங்கள் பூஜை பண்ணும்போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிவிட்டு பூஜை பண்ணுங்க. நமக்கு தெரியுது, நமக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அந்த மாதிரி. எனக்கு சிவனுடையதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் நான் ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு தாங்க நான் அபிஷேகத்துக்கு செய்வேன். நமக்கு என்ன தெரியுதோ அது மாதிரி செஞ்சால் போதும். சிவன் ஏற்றுக்க போகிறாரு. இந்த கார்த்திகை மாத சோமவாரத்தில் தாங்க நான் திங்கக்கிழமைனா பூஜை பண்ண போகிறோம். மற்றபடிக்கு என்னான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன். என்னுடைய சிவனே போற்றி. எனக்கு பெருசாக சிவன் பாட்டெலாம் தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அபிஷேகத்தை திருநீர் அபிஷேகம் முடிச்சுட்டு சிவனை சின்ன குட்டி வைக்கிறாங்க தாங்க இருக்கிற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் பூஜை சாமானுங்களை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த விளக்கு நான் முருகருக்கு 2 முருகர் படம் வச்சுருக்கேன். அவருக்கு மண் விளக்கு ஏற்றிட்டு இந்த சைடும் காமாட்சி விளக்கு, ஒன்று பித்தளை விளக்கு, ஒன்று வெள்ளி விளக்கில் வச்சுருக்கேன். ரெடி பண்ணி எல்லாமே தூபம் ஏற்றிட்டு தாங்க அதுக்கப்புறம் அபிஷேகத்தை நான் ரெடி பண்ணேன். இந்த அபிஷேகம் செய்கிற தண்ணி நீங்கள் யாரும் கால்படாத இடத்துல நீங்கள் செடியில் ஊற்றிடுங்க. அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ அவர் அலங்காரம் பண்ணி பூஜையில் வச்சு நம்ம கும்பிட்டா போதும். ஈஸி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடவுளை கும்பிடணும்னு நினச்சா நம்ம எந்த விதத்தில் வேணாலும் டக்குன்னு நம்மளுக்கு வேலை ஆகிடும். பாருங்கள், பாயசம் நான் அந்த பாசிப்பருப்பு பாயசம் தான் செஞ்சேன். நெய்வேத்தியம் இப்போ அது மட்டும்தான் வச்சேன். போன வாரம் வெல்லம் சாதம் செஞ்சேன். வாழைப்பழமே எங்கேயுமே கிடைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தேங்காய் இது மட்டும் இருந்தது, உடச்சி வச்சுட்டேன். வெத்தலை பாக்கு தூபம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் நம்ம எவ்வளோதான் இது பண்ணாலும் நம்ம கும்பிடணும்னு நினச்சா டக்குன்னு நம்மளுக்கு வேலை ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடவுளை கையெடுக்கணும்னு நம்ம நினச்சோம்னா டக்குன்னு வேலை ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பிளாக்ல